வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானருடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பல்வேறு தரப்பட்ட மக்கள் மரண பயத்தில் இருக்காங்க. இனிமேல் நான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கு அரசு வேலைன்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோ போதுங்க, நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். எப்போ படிக்கலாம், என்ன படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாமா வேணாவான்ற அனைத்து தகவலுமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல்கள் அனைத்தும் உங்களுக்காக இலவசமாக வழங்கப்படுகிறது. ஸோ எந்த ஒரு மணியுமே வாங்கவே மாட்டோம் உங்ககிட்டேருந்து. மெட்டீரியல்கள் அனைத்துமே இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக இலவசமாக பிடிஎஃபாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி தற்சமயம் ஆனுவல் பிளானரை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் தாங்க இருக்குது. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமே ஆனுவல் பிளானரை பார்த்த நாள்லேருந்து இன்றைய தினம் வரத்துக்கு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இப்படி ஒரு ஆனுவல் பிளானரை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு மக்களே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஆனுவல் பிளானரை டிஎன்பிஎஸ்சியே வெளியிட்டது வேதனைக்கு உரியது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆனுவல் பிளானர் ஏன் சார் இப்படி வெளியிட்டிருக்காங்க, இதனால் யாருக்கெல்லாம் என்ன பயன்? இந்த ஆனுவல் பிளானரை பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா, மக்கள் கதி கலங்கியிருக்காங்க. அனைவருமே பல்வேறு தரப்பட்ட கோச்சிங் சென்டர் எல்லாமே இழுத்து மூடிட்டாங்க. அனைவருக்குமே நம்ம சேனலில் இலவசமாக குரூப் 4க்கு உண்டான பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ தமிழில் எப்படி நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவது, பொது அறிவில் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்பெறுவது அப்படின்ற மெட்டீரியல்கள் அனைத்துமே உங்களுக்காக இலவசமாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வெளியிட்ட நாள்லேருந்து ஒரு 4 நாள் ஆகுது. ஸோ அந்த 4 நாள்லேயே பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் தாங்க இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். புதிய ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிடுவாங்க, இதில் மாற்றங்கள் எல்லாத்தையும் நிகழுமா அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக ஆனுவல் பிளானரில் குரூப் 4க்கு உண்டான தேர்வு நிலைகளை மாற்றி அமைப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே, டிஎன்பிஎஸ்சி சொந்தமான அனைத்து செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.